லைக் நீங்கள் அதிகமான பிரேக் எடுத்துட்டீங்க, அடுத்து வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன். விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம், ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ற மாதிரியான ஒரு கேம் வந்து விளையாடுங்க. லைக் செஸ்ஸா இருக்கலாம். நிறைய பேருக்கு செஸ் விளையாடுறவங்க நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க. அண்ட் தென் லைக் நான் எப்படின்னா, நான் 7 இயர்ஸாக வந்து சிஓசி விளையாடுவேன். ஸோ எந்த கேம் கம்பெனியும் வந்து நான் ப்ரொமோட் பண்ணிட்டு பேசலை. பிகாஸ் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு கேம்ன்றதுனால நான் அதை விளையாடுவேன் அதிகமாக. ஸோ இந்த நான் சொன்ன 15 மினிட்ஸ் பிரேக்லாம் அந்த கேம் எடுத்து நம்ம 2 அட்டாக் போட்டுட்டு திருப்பி நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இது வந்து எனக்கு பழக்கமாயிடுச்சு, என்னால் மாற்றிக்க முடியல. இட் மேபி ஏ ராங் திங், நீங்கள் சொல்லலாம் கமெண்ட்ல. கேம் விளையாடக்கூடாதுன்னு நான் தான் பேசுகிறேன். லைக் இந்த கேம் விளையாடுறதுனால எனக்கு படிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் தான் சொல்கிறேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இதில் வந்து எந்த ரிசர்ச்சர்ஸும் எந்த ஒரு ரெஃபரன்சஸும் இல்லாமல் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் நம்ம என்னதான் வந்து இந்த மோட்டிவேஷன்ஸ் இதெல்லாமே வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டோம், எமோஷன்ஸ் கொண்டு வந்துட்டோம், படிக்கிறதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரியான டாஸ்க்லாம் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்னதான் படித்தாலும் உங்கள் மெமரிக்குள்ளே வந்து நிற்கணும்ல. அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரு ஐக்யூ லெவல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஐக்யூ லெவல் டெஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த ஐக்யூ லெவல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மைண்டை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊரில் விற்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வல்லாரக்கீரை வந்து பர்சனலி நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அதிகமாக வந்து துவையல் அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த வல்லாரக்கீரை அதிகமாக சாப்பிட்டோன்னா ஐ திங்க் நான் சொல்கிறது பெட்டர்மெண்ட்டை வந்து நான் அப்புறமா லேட்டர் டேஸில் தான் வந்து ஃபீல் பண்ணேன். லைக் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம், நம்மளோட ஐக்யூ அண்ட் மெமரி பவர்லாம் வந்து இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ வல்லாரக்கீரை கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி ஏதோ ஒரு வகையில் இன்டேக் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நட்ஸ், ஆல்மண்ட்ஸ் இல்லை பிஸ்டியாக்கோஸ் வந்து நீங்கள் அதிகமாக வேணாம், 100 கிராம்ஸ் கூட உங்களால் முடிஞ்சால் வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து எனக்கு என்ன சொல்றது, மைண்ட் எப்பயுமே வந்து ரெஜுனேட்டடாக இருக்க ஃபீல் பண்ண வச்சுச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், பனானாவாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து அதிகமாக வந்து ஒரு ரெப்ளனிஷ்மெண்ட்டை கொடுக்கும். எனக்கு பர்சனலாக வந்து கிரேப்ஸ் சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ கிரேப்ஸ் சாப்பிட்டோன்னா எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காகவே இருக்கும். ஸோ அதிகமாக நான் வந்து கிரேப்ஸ் தான் சாப்பிடுவேன். அண்ட் தென் நோ சுகர் அண்ட் எக்ஸஸ் H2O. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் நான் டீடாக்சிஃபிகேஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டேன். அண்ட் தென் இந்த ஒயிட் சுகர் சேர்க்காம இருக்கிறதுனால எனக்கு எப்பயுமே வந்து பிரெயின் ஏதோ ஒரு வகையில ஷார்ப்பா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதே நான் வந்து காஃபிலேயோ இல்லை டீலேயோ வந்து சுகர் போட்டு குடிச்சிட்டேன்னா எனக்கு லைக் ஒரு 3 hours or 4 hours வந்து ஏதோ ஒரு மந்தமான ஒரு ஸ்டேட்ல, டாமினன்சி ஸ்டேட்ல இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ நான் சுகர் அதிகமாக எடுக்க மாட்டேன். அதனால எனக்கு லைட்டாக கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் என்ன சொல்றது ஃபாஸ்டராக ரன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ட்ரை பண்ணிட்டு 1 week ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் வந்து காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தென் எக்ஸஸ் H2O. நான் அதிகமாக படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 bottles ஆஃப் வாட்டர் வந்து நான் ஃபில் பண்ணி என் பக்கத்தில் வச்சுப்பேன். அண்ட் தென் எப்பப்பெல்லாம் வந்து எனக்கு இது படிச்சிட்டோம், இது நெக்ஸ்ட் இதுக்கு இந்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் கேப் எடுக்கணும். அந்த மைண்ட் கேப்ல எடுத்து அதிகமாக தண்ணி குடிக்க வந்து நம்ம படிக்கிறோம்ல. ஸோ அந்த ஹீட்டும் வந்து நம்மளுக்கு ஆகாது. லைக் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கும். வென் கம்மிங் டு த கான்செப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லேர்னிங் அண்ட் ஸ்கோரிங் ஹை மார்க்ஸ்னு வந்துட்டா, நீங்க படிக்கிறத வந்து மெமரைஸ் பண்றதை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அதிகமாக பழகிக்கோங்க. ஏன்னா நிறைய வர கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ண முடியாது. லைக் நீங்க ஒரு எக்ஸாம்பிளோட வச்சு கம்பேர் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது மூலியமா நீங்க கொஷின்ஸை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அந்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்களா, ஸோ அந்த அசம்ஷன் வச்சு ஈஸியாக உங்கள் பேப்பரில் வந்து டெலிவர் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் கெட் மோர் அண்ட் மோர் மார்க்ஸ் விச் இஸ் குவைட் குட் அண்ட் ப்ரெஃபரபிள். அண்ட் சால்வ் இன்டு டிவிஷன்ஸ். நீங்கள் வந்து படிக்க எடுத்த உடனே ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா, ஸோ அந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு இத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டப்பட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து அதை இத்தனை பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. லைக் சாப்டர் வைஸாக வந்து இந்த சாப்டர்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் படிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஹார்டரான சாப்டர்ஸ் வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் நினைக்கலாம். அதே மாதிரி ஹார்டராக இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம்னா ஒரு பெரிய தலைவலை முடிஞ்சு நெக்ஸ்ட் இருக்கிறதுலாம் ஈஸியான பார்ட் தான். ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான செட் ஆஃப் பீப்புளும் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ இந்த டெக்னிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சுக்கோங்க. நானும் அப்படி தான் பண்ணுவேன். அண்ட் தென் பிளான் அ ஸ்கெடியூல் டைட்டர். அதாவது நீங்கள் ஒரு படிக்க ஸ்கெடியூலை வந்து போடுறீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த ஸ்கெடியூலை வந்து நீங்கள் உங்களே வந்து டைட்லி பேக்கடாக வச்சுக்க வந்து ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் லைக் நீங்கள் அவ்வளோ டைட்லி பேக்கடாக இருந்தால் தான் ஒரு 70% or 80% ஆஃப் த ஸ்கெடியூல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ அது மூலயமா லைக் நீங்கள் அதை ட்ராவல் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் தெரியும் நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்த வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு ஃபைனல் பார்ட்டை நமக்கு வரும். ஸோ அதிகமாக பிளான் பண்ணி டைட்டாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க.
நான் வந்து இதையும் இந்த பாயிண்ட்டையும் வந்து நான் பர்சனலைஸ்டாக தான் சொல்கிறேன். லைக் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிளானை போட்டுட்டு அந்த பிளானை கரெக்டாக முடிக்கிறது தான் வந்து பிடிக்கும். எனக்கு எப்படின்னா அதிகமாக பிளான் பண்ணிட்டு அந்த அதிகமாக பிளான் பண்ணதில் ஒரு 95% இல்லை நான் சம்டைம்ஸ் வந்து நான் எனக்கு போட்ட டைட்லி பேக்டான ஒரு ஷெட்யூலில் அந்த ஃபுல் ஷெட்யூலையும் வந்து நான் முடிச்சிருவேன். ஸோ அது வந்து இட் வில் பி அ பெனிஃபிஷியல் ஒன். ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஸ்கெடியூலை பிளான் பண்ணிட்டு அந்த ஸ்கெடியூலுக்கு ஸ்டிக் ஆகிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இட் வில் பி குவைட் குட். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் தான் வந்து படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஃபேக்டர்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து 12th பயோமேக்ஸ் எடுத்து எப்படி 588 எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் அடங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து நான் அன்எக்ஸ்பெக்டட்லி என்னோட ரொட்டீனில் நான் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எதையும் வந்து எந்த ஒரு மெட்டீரியல்ஸ்லையும் ரெஃபரன்சஸ்லையும் வந்து நான் வந்து பார்த்துட்டு சொல்லலை. ஸோ சப்போஸ் என்னன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோ அப்படிலாம் வந்து பை த அப்கமிங் டேஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு ஆர்என்டி பண்ணிட்டு நம்ம என்னென்னலாம் வேஸ் வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக ஷார்ட் பண்ணி போட்டலாம். ஸோ அன்டில் தென் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்தால் மட்டும் வரேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரத்திகாந்த் ராஜ். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய வீடியோவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து செய்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ குட் பை, சியர்ஸ்.